ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். பீஷ்மாச்சாரியார் யுதிஷ்டிரரை அனுகிரகித்து அருளிச் செய்திருப்பது. பீஷ்மர் பகவானின் சிறந்த பக்தர்களிலே ஒருவர். மேலும் அவர் ஒரு சிறந்த ஞானி. சகல விஷயங்களும் தெரிந்தவர், சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர், எல்லா தர்மங்களையும் சரியான புரிதலோடு அறிந்து வைத்திருந்தவர். எனவே யுதிஷ்டிரர் அவரிடம், பீஷ்மாச்சாரியரிடம் கேட்டார், நான் பின்பற்ற வேண்டிய எல்லா தர்மங்களையும் எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே பீஷ்மரும் அவர் கடைப்பிடிக்க வேண்டிய, யுதிஷ்டிரர் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான எல்லா தர்மங்களையும் எடுத்து உரைத்து போதித்தார். அவற்றையெல்லாம் தவிர பரகதிக்கு, உத்தமமான நல்ல கதியை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்டார். எந்த தர்மம் எல்லா தர்மங்களையும் விட மிகச்சிறந்தது, ஆகச்சிறந்தது? யார் ஒருவரே தெய்வம், யார் போற்றி துதிக்க தகுந்தவர், எவரை துதித்து மனிதன் மேன்மையை அடைகின்றான், எவருடைய திருநாமங்களை ஜபித்து உச்சரித்து ஒரு மனிதன் இந்த பிறப்பும் இறப்புமாகிய சம்சாரத்தினின்றுமே விடுபடுகின்றான், முக்தி அடைகின்றான் என்று கேட்டார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பீஷ்மாச்சாரியார் அளித்த பதில்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். முதலிலே விஷ்ணுவின் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மேன்மையை பற்றி அவர் விளக்கி கூறுகின்றார். அதன் பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் 1000 திருநாமங்களையும் கூறுகின்றார். அதை வியாச பகவான் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். இதையெல்லாம் வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு எடுத்து உரைக்கின்றார். விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த கட்டமைப்பிலே இருக்கின்றது. தமிழ் இலக்கியங்களிலே, தமிழ் கவிதைகளிலே வெண்பா என்றால் என்ன, அது என்னென்ன இலக்கணங்களை அனுசரித்து இருக்க வேண்டும், ஆசிரியப்பா என்றால் என்ன, அதன் இலக்கணங்கள் என்னென்ன என்றெல்லாம் இருக்கின்றன, வரையறைகள் இருக்கின்றன, சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதை போலவே சம்ஸ்கிருதத்திலும் காயத்ரி சந்தம் என்றால் அது 24 அக்ஷரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும், அனுஷ்டுப் சந்தம் என்றால் அது 32 அக்ஷரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் கவிதைகளை பற்றிய வரைமுறைகள். அந்த மீட்டர், ரிதம் என்று சொல்லுவோமே, சந்தம் அல்லது ஒலின் நயம், அதை பற்றிய விதிமுறைகள். சொல்லப்படுகின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த கவிதைக்குரிய இலக்கணங்கள் முழுவதுமாக பொருந்தும், அந்த வரைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அதை தவிர சொல்லப்படுகின்ற விஷயத்தை பொறுத்தும் சில வரைமுறைகள் இருக்கின்றன. உதாரணமாக புராணங்கள் என்றால் எல்லா புராணங்களுக்குமே பொதுவான ஓர் இலக்கணம் உண்டு. எந்த புராணமாக இருந்தாலும் அது உலகின் உற்பத்தியை பற்றி, உலகத்தின் தோற்றத்தை பற்றி குறிப்பிட வேண்டும், அதை பற்றி சொல்ல வேண்டும். மன்னர்களின் பரம்பரைகளை விவரிக்க வேண்டும். பகவானுடைய பராக்கிரம செயல்களையெல்லாம் விவரிக்க வேண்டும். வருங்காலத்தை பற்றியும் எடுத்து கூற வேண்டும். அதாவது கலி முற்றும் பொழுது, கலி முற்ற என்னவெல்லாம் நடக்கும், எப்படி இந்த உலகம், இந்த யுகம் முடிவுக்கு வரும் என்பதை பற்றி விவரித்து கூற வேண்டும். இவையெல்லாம் புராணங்களுக்கு உரிய லட்சணங்கள் அல்லது இலக்கணம் அல்லது வரைமுறை. இவற்றைப் போலவே சகஸ்ரநாமத்துக்கும், பகவானின் 1000 பெயர்களை பற்றி சொல்ல வருகின்ற எந்த நூலுக்கும், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவ சகஸ்ரநாமம் என்று எதுவாக இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான வரையறை உண்டு. ஒரே நாமம் ஒரே பொருளிலே ஒரு தடவைக்கு மேல் வரக்கூடாது. அதாவது திருப்பி 2 முறையோ 3 முறைகளோ 4 முறைகளோ ஒரே நாமத்தை ஒரே பொருளிலே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது இலக்கண குற்றம் ஆகும். அதற்கு புனருக்தம் என்று பெயர். புனருக்த தோஷம், புனருக்தி தோஷம் என்று அது அழைக்கப்படுகின்றது. புன என்றால் மறுபடியும் என்று பொருள், உக்தம் என்றால் சொல்லப்படுவது, புனருக்தம் என்றால் மீண்டும் சொல்லப்படுவது என்று பொருள். அப்படி கூறுவது ஓர் இலக்கண பிழை ஆகும். அதை புனருக்த தோஷம் அல்லது புனருக்தி தோஷம் என்று சொல்வார்கள். ஒரே நாமத்தை ஒரே பொருளிலே 2 முறை கூறக்கூடாது என்று சொன்னேன். இதன் மூலம் ஒரே நாமம் ஆனால் வெவ்வேறு பொருள்களிலே கூறப்படலாம் என்று ஆகின்றது. அப்படி கூறப்பட்டால் அது புனருக்தமாக ஆகிவிடாது. உதாரணமாக வாசுதேவ என்கின்ற பகவானின் திருநாமம். 1000 திருநாமங்களிலே இந்த வாசுதேவ என்கின்ற திருநாமம் 332வது திருநாமமாகவும் 695வது திருநாமமாகவும் மற்றும் 709ஆகவும் வருகின்றது. ஆனால் 3 விதமான வெவ்வேறு பொருள்களிலே வருகின்றது. ஒன்று, வாசுதேவ என்கின்ற பெயருக்கு சர்வாந்தர்யாமி, சர்வ அந்தர்யாமி என்று ஒரு பொருள். அவர் எல்லாவற்றிலும் எல்லோரிலும் தானே நிறைந்திருக்கின்றார் மற்றும் எல்லோரும் எல்லாமும் அவரிடத்திலேயே நிலை பெற்று விளங்குகின்றன. 2, வசுதேவருடைய குமாரன் என்பதால் வாசுதேவர்.
தசரதருடைய மகனாகிய ஸ்ரீராமனுக்கு தாசரதி என்கின்ற பெயர் இருப்பதைப் போல தாசரதக அல்லது தாசரதி என்றால் தசரதனின் குமாரன் என்று பொருள். அதைப்போல வசுதேவருடைய புதல்வர் வாசுதேவர். 3 வாசுகு என்கின்ற சொல்லுக்கு நாம் உடுத்திக் கொள்கின்றோமே உடை, சட்டை, வேட்டி, புடவை முதலியன, அப்படிப்பட்ட உடை என்கின்ற ஒரு பொருள் உண்டு. உடை என்ன செய்கின்றது? நம்முடைய உடலை மூடுகின்றது, நம்முடைய உடலை மறைக்கின்றது. அப்படி எல்லா உலகங்களையும் மூடிக்கொண்டு தன்னுடைய மாயையினாலே எல்லா உலகங்களையும் உயிரினங்களையும் மூடி மறைத்து இருப்பவர் என்று பொருள். எனவே வாசுதேவ என்கின்ற ஒரே திருநாமத்துக்கு வசுதேவரின் குமாரர் மற்றும் சர்வாந்தர்யாமி, எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் மற்றும் தன்னுடைய மாயையினாலே அனைத்தையும் மூடுபவர் என்று 3 விதமான பொருட்கள் உண்டு. எனவே இது சொன்ன நாமத்தையே திரும்பவும் சொல்லுதல் என்கின்ற குற்றத்துக்கு ஆட்பட்டு விடாது. 2வது வகை என்னவென்றால், ஒரே பொருள் ஆனால் வேறு வேறு விதமான சொற்கள். வெவ்வேறு நாமங்களினாலே ஒரே பொருளை குறித்தாலும் அது தோஷமாகி விடாது, புனர் உக்தம் என்கின்ற குற்றத்துக்குள்ளே வந்துவிடாது. உதாரணமாக 151வது திருநாமம் உபேந்திரக. உப இந்திரக, இந்திரனுக்கு, தேவேந்திரனுக்கு அடுத்து பிறந்தவர், அதாவது தேவேந்திரனுக்கு தம்பி. 322வது திருநாமமாகிய வாசவானுஜ என்கின்ற திருநாமமும் அதையே குறிக்கின்றது. வாசவானுஜ, வாசவ அனுஜ, வாசவனாகிய தேவேந்திரனுக்கு அனுஜ அடுத்து பிறந்தவர், தம்பி என்று அதன் பொருள். இன்னொரு இடத்திலே வாமன என்கின்ற திருநாமமே 152வது திருநாமமாக வருகின்றது. 530வது திருநாமம் திரிவிக்ரம, 3 அடிகள் எடுத்து வைத்தவன் என்பது இதன் பொருள். அதுவும் வாமனரைத்தான் குறிக்கின்றது. ஆக இந்த 4லுமே குறிப்பிடப்படுபவர் வாமனர்தான். ஆனாலும் 4 விதமான பெயர்களிலே நாமங்களாலே குறிப்பிடப்படுகின்றார். எனவே இதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, ஏற்புடையது. புனருக்தம் என்கின்ற குற்றம், இலக்கண பிழை ஏற்பட்டு விடவில்லை. உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரியான இலக்கண குறிப்புகளுக்கும் இப்படிப்பட்ட இலக்கணங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கும் பகவானிடம் பக்தி கொண்டு 1000 திருநாமங்களையும் ஜபிப்பதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் பகவானிடம் பக்தி ஏற்படும் என்றோ, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பகவானின் திருநாமங்களை சொல்பவர்கள்தான் சரியாக சொல்கின்றார்கள் என்றோ எந்த விதமான பொருளும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நம்மிலே பலர் அறிவார்ந்து இருக்கின்றார்கள். ஏதோ 4 எழுத்து படித்திருக்கின்றோம், அதன் தாக்கம் நம்முடைய மனத்திலே இருக்கின்றது. எனவே வாசுதேவ என்கின்ற பெயரை மறுபடியும் கூறும்பொழுது, இதென்ன ஒரே பெயர் மறுபடி வருகின்றதே, இப்படி திருப்பி சொல்லி வியாச பகவான் 1000 திருநாமங்கள் என்கின்ற கணக்கை காட்டிவிட்டார் என்று நம்மிலே சிலருக்கு தோன்றக்கூடும். அதே போல ஒரே பொருளிலே பல நாமங்கள் வரும்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு ஐயப்பாடு எழக்கூடும். நம்மிடம் இருக்கின்ற மிகச்சிறிய அறிவை வைத்துக்கொண்டு வியாச பகவானையே கூட நாம் குற்றம் சாட்டுவோம். பக்தர்களிடையே அப்படி ஓர் எண்ணம் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை பற்றி எடுத்து கூறினேன். இதை தெரிந்து கொண்டால் அப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் மனத்திலே எழாமாட்டா. இப்படி செய்தும் அப்படி செய்தும் வியாச பகவான் 1000 திருநாமங்கள் சகஸ்ர நாமம் என்று கணக்கு காட்டிவிட்டார் என்கின்ற எண்ணம் தோன்றாமல் இருக்கும். அதற்காக மட்டுமே இந்த இலக்கண குறிப்புகளை எல்லாம் எடுத்து கூறினேன். மற்றபடி இங்கே கூறப்பட்டிருக்கின்ற அனைத்துக்கும் பகவான் திருநாமங்களை பக்தியோடு உச்சரிப்பதற்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். அடுத்த வீடியோவிலிருந்து நாம் சாதாரணமாக பாராயணம் செய்கின்ற முறையிலே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் தொடங்கும். பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பகவத் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.